ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வழிபாடு நான் சொல்கிற முறையில் அந்த கிழமையில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. அதை எத்தனை வாரங்கள் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத இதில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு மனப்பூர்வமாக நம்முடைய தகுதிக்கு ஏற்ற வேண்டுதலை நம்பிக்கையோட நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக விநாயக பெருமான் நமக்கு நல்ல வழி காட்டுவார். அதாவது 9 வாரங்கள் விநாயகர்கிட்ட இந்த முறையில் நீங்கள் பிரார்த்தனையை வச்சு பாருங்கள். நிச்சயமாக நீண்ட நாட்களாக உங்களுக்காக இருந்த எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நல்ல நான் உங்களுக்கு நிறைவேறும். விக்னங்களை தீர்க்கும் விநாயகருக்கு வேண்டிய வரங்களை உடனடியாக அளிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு தோஷம், கேது தோஷம், இந்த நவக்கிரகங்களால் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதன் மூலம் நமக்கு பாதிப்பு வராமல் தடுத்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறது இந்த விநாயகர் வழிபாடு. ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடு அப்படின்னே நாம சொல்லலாம். ஏதாவது ஒரு வேலையை தொடங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம அதாவது விநாயகரை நினைக்காம நாம் செய்யவே மாட்டோம். நம்ம கண்டிப்பாக குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வேண்டுறோமோ அந்த அளவுக்கு விநாயக பெருமானையும் நாம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எந்த ஒரு வேலையும் நாம் செய்வோம். சரி, இந்த வழிபாட்டு முறைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவோட இலை. அந்த செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. அது எத்தனை இருக்கணும் அப்படின்னா 27 செம்பருத்தி பூ இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க. இது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும். அதுக்காக நீங்கள் திங்கட்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாளே திங்கட்கிழமையே அந்த இலைகள் எல்லாமே பறித்து நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இலையில் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. விநாயகர் படம் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த படத்தை தொடச்சி பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பால் அபிஷேகமாவது செய்யுங்க. இல்லைன்னா சுத்தமான தண்ணீரில் அபிஷேகம் செய்யுங்க. அந்த விநாயகருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த 27 இலைகள் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை ஒரே வரியில் நீங்கள் எழுதுங்க. எவ்வளவு சின்னதாக எழுத முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டாக நீங்கள் எழுதுங்க. எந்த வேண்டுதலாக இருக்கட்டும் அதை ஒரு சிறிய வரியாக சுருக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கடன் தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், குழந்தை வரம் கிடைக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, எந்த வேண்டுதலாக இருக்கட்டும் அதை நீங்கள் அந்த இலையில் கிளியாமல், அந்த இலை கிளியாமல் எழுதிக்கோங்க. எப்படி தேவைனாலும் எந்த ஒரு இது தேவை இருந்தாலும் அந்த வேண்டுதலை நீங்கள் எழுதிக்கோங்க. இலையில் எழுதி அந்த இலையை சுருட்டி ஒரு சிவப்பு நிற நூல்கண்டு வாங்கிக்கோங்க. அந்த சிவப்பு நிற நூல்கண்டில் அந்த மாலையாக தொடுத்துட்டு அது உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகரோட திருவுருவ படமாக இருந்தாலும் சரி, இல்லை விக்கிரகமாக வச்சுருக்கிறீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாலையை போடுங்க. இது நீங்கள் இலை கிளியாமல் சாதாரண பேனாவில் எழுதினாலே போதும். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் இருக்காரு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்லது. நீங்கள் போய் அந்த அரச மரத்தடி விநாயகருக்கும் தாராளமாக அந்த மாலையை போடலாம். உங்களுடைய வீட்டில் விநாயகர் சிலை இருக்குன்னா அந்த சிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன அபிஷேகம் செஞ்சுட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த இலை வாடினதுக்கு அப்புறமா ஏதாவது அந்த அடுத்த புதன்கிழமை
அந்த இலையை கால்படாத இடத்துல எடுத்து போட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் வந்து 9 வாரங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. ஒரே வேண்டுதலை வையுங்க. அந்த மாதிரி அந்த இலையில் நம்ம கண்டிப்பாக எழுதணும் 9 வாரமும் 27 இலைகளை இது சொன்னது போல் நீங்கள் முறைப்படி விநாயகர் பெருமானுக்கு உங்களுடைய வேண்டுதலை வச்சு பாருங்க. நிச்சயமா 9வது வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல இந்த நீங்க 9 வாரமும் இடையில ஏதாவது வந்து உங்களால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இதை நம்பிக்கையோட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்ல வழி கிடைக்கும். கண்டிப்பாக விநாயகர் வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். ஒரே ஒரு நெய் தீபம் வச்சு ஏதாவது முடிஞ்ச நெய்வேத்தியம் அவருக்கு வைங்க. இதுவே போதுமானது. ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் பலன் வந்து அதிகம் கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். செம்பருத்தி இலை, அப்புறம் சிவப்பு நிற நூல், அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபம் போடுறீங்க. வீட்டில் விக்கிரகம் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் வெறும் சுத்தமான நீரில் அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த மாலையை அணிவிச்சிருங்க. பக்கத்தில் இருந்த கோயிலில் இருக்குது, அங்கே போய் செய்யலாம்னாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், ரிப்ளை பண்ணுவேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.